Hi students, I warmly welcome you to another video lesson. We are learning parts of speech one by one in our series of videos. In that order, we are now going to look briefly at pronouns and their kinds. அன்புக்குரிய மாணவர்களே, ஆங்கில இலக்கணம் கற்பதற்கான காணொளிக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாம் நமது இந்த காணொளி தொடர்களில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த காணொளியில் ப்ரோனவுன்ஸ் மற்றும் அதன் வகைகள் பற்றி சற்றே சுருக்கமாக பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் செல்வோமா? Let's go to the lesson. What is a pronoun? A pronoun is a word that we use in place of nouns or noun phrases in a sentence to make it less repetitive and less difficult. Pronouns refer to either a noun that has already been mentioned or to a noun that does not need to be named specifically. Here are some examples: I, your, herself, their, him, its, which, anyone and whose. Pronouns எனப்படுகின்ற பிரதி பெயர் சொற்களானவை ஒரு வாக்கியத்தில் உள்ள பெயர் சொற்கள் அல்லது பெயர் சொற்றொடர்கள் வருகின்ற இடத்தில் அவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும். இந்த ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் மேலே குறிப்பிட்ட அந்த பெயர் சொற்கள் அல்லது பெயர் சொற்றொடர்கள் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுவதை அல்லது ரிப்பீட் பண்ணப்படுவதை தவிர்ப்பதற்காகும். ப்ரோனவுன்ஸுக்கான சில உதாரணங்கள் கீழே தரப்பட்டுள்ளன, அவற்றை பாருங்கள். அவை பல்வேறு வகையான ப்ரோனவுன்ஸிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டவை. These are the kinds of pronouns: personal pronouns, reflexive pronouns, intensive pronouns, demonstrative pronouns, indefinite pronouns, interrogative pronouns, and relative pronouns. Since this is a wide area, we will learn these in detail in the future lessons. However, now we are going to look at each of them briefly. மேலே கூறப்பட்டவைதான் ப்ரோனவுன்ஸின் வகைகள். இது ஒரு பரந்த விடயப்பரப்பு என்பதால் பின்னர் வருகின்ற காணொளிகளில் அவற்றை தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். என்றாலும் கூட இவை ஒவ்வொன்றையும் இன்றைய பாடத்திலும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். The first one is personal pronouns. What are personal pronouns? In the grammatical sense, a personal pronoun is a pronoun that is related to a particular person. It is not limited to people and can also refer to animals or objects. Personal pronoun எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட நபருடன் அல்லது நபர்களுடன் தொடர்புடைய pronoun, அதாவது பிரதி பெயர் சொல் ஆகும். அதே நேரம் விலங்குகள் மற்றும் பொருட்களை குறிப்பதாகவும் அது அமையும். Look at this table. There are 4 columns: subject pronouns, object pronouns, possessive adjectives and possessive pronouns. இந்த அட்டவணையிலே personal pronounsனுடைய 4 பிரிவுகள் 4 நிரல்களாக காட்டப்பட்டுள்ளன. இங்கு subject pronouns எனப்படுவது ஒரு வாக்கியத்தின் எழுவாயாக வரக்கூடிய personal pronouns. அதேபோன்று object pronouns எனப்படுபவை ஒரு வாக்கியத்தினுடைய செயற்படு பொருளாக வரக்கூடிய pronouns. அதேபோன்று possessive adjectives எனப்படுவது உடைமையை காட்டுகின்ற அடைமொழியாக வரக்கூடிய ப்ரோனவுன்ஸ். அதேபோன்று பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் எனப்படுபவை உடைமையை மட்டும் காட்டுகின்ற ப்ரோனவுன்ஸாக அமைகின்றன. Look at these 3 examples. Example number 1, she is reading a storybook. Example number 2, they play volleyball. Example number 3, we are friends. Notice the words in red letters in all 3 examples. They are the subjects of those sentences. That is why they are called subject pronouns. மாணவர்களே, இந்த 3 உதாரணங்களையும் அவதானியுங்கள். அவற்றில் சிவத்த எழுத்துக்களால் ஆன சொற்களை நோக்கினால் அவைதான் அந்தந்த வாக்கியங்களின் சப்ஜெக்ட்ஸ், அதாவது எழுவாய்களாக அமைகின்றன. எனவேதான் அவை சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. Look at these 3 examples.
Number 1, I have a pet cat. I like it. Number 2, there are some bricks. Please collect them. Number 3, there's a man. Call him immediately. Notice the words in red letters in all three examples. They are the objects of those sentences. That is why they are called object pronouns. மாணவர்களே, இந்த மூன்று உதாரணங்களையும் பாருங்கள். அவற்றில் சிவத்த எழுத்துக்களாலான சொற்களை நோக்கினால் அவைதான் அந்தந்த வாக்கியங்களின் செயற்படு பொருள்களாகும். எனவேதான் அவை object pronouns என அழைக்கப்படுகின்றன. Look at these three examples. Number 1, Sri Lanka is my motherland. Number 2, please give me your book. Number 3, his shirt is torn. Notice the words in red letters in all three examples. They show possession. So, they are called possessive adjectives. மாணவர்களே, இந்த மூன்று உதாரணங்களையும் அவதானியுங்கள். அவற்றில் சிவத்த எழுத்துக்களான சொற்களை அவதானித்தால் அவை உடைமையை காட்டுகின்ற சொற்களாக இருக்கின்ற அதேவேளை அவற்றுக்கு பின்னால் வருகின்ற அந்த பெயர் சொற்களுக்கான அடைமொழியாகவும் அமைகின்றன. ஆகவேதான் இவை பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என அழைக்கப்படுகின்றன. பொசஷன் என்பது உடைமையையும், அட்ஜெக்டிவ் எனப்படுவது பெயரடையையும் கொண்டிருப்பதால் possessive adjectives என்று அவை அழைக்கப்படுகின்றன. Look at these three examples. Number 1, this photo collection is yours. Number 2, that beautiful house is theirs. Number 3, this dictionary is hers. Notice the words in red letters. They show possession. So they are called possessive pronouns. மாணவர்களே, இந்த மூன்று உதாரணங்களையும் அவதானியுங்கள். அவற்றில் சிவத்த எழுத்துக்களாலான சொற்களை நோக்கினால் அவை உடைமையை காட்டுகின்ற சொற்களாக அமைகின்றன. ஆகவேதான் அவை பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. These are the second types of pronouns. Reflexive pronouns. Reflexive pronouns are words that end in self when in singular form and selves when in plural form and are only applied whenever the subject and the object of a sentence are similar. Look at the examples. You must blame yourself for the mistake. He cut himself on the broken glass. இரண்டாவது வகை pronouns ஆகிய reflexive pronouns ஒருமையில் வருகின்ற போது செல்ஃப் என்றும் பன்மையில் வரும்போது செல்வ்ஸ் என்றும் பயன்படுத்தப்படும். இங்கு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது எழுவாய் மற்றும் செயற்படு பொருள் என்பவை ஒரே நபரை அல்லது ஒரே பொருளை குறிக்கின்ற போதே இவ்வகை ப்ரோனவுன்ஸ் பிரயோகிக்கப்படும். Intensive pronouns. Intensive pronouns are used to put emphasis on a particular noun of the sentence. Example, she herself did the homework. I myself killed the snake. We ourselves witnessed the accident. Here, the intensive pronoun immediately follows the noun it emphasizes. Intensive pronouns எனப்படுபவை பெயர்ச்சொல் ஒன்றை வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். அதாவது அவன் அவனாகவே, நான் நானாகவே, நாங்கள் நாங்களாகவே என வலியுறுத்துவதாக இருக்கும். அதே போன்று எந்த பெயர் சொல்லை அது வலியுறுத்தி சொல்கிறதோ அந்த சொல்லுக்கு அடுத்து வரும் சொல்லாக இந்த இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் அமைந்திருக்கும். Demonstrative pronouns. Demonstrative pronouns point to something specific that can be either near or far in distance or time. Look at these examples. This is my wristwatch. That mountain is very high. These are your toys. Those clothes are wet. Demonstrative pronouns ஏதேனும் ஒன்றை குறிப்பாக சுட்டிக்காட்டுகின்ற சொல்லாக அமைந்திருக்கும். அதாவது அண்மையிலுள்ள ஒருமையான விடயங்களை திஸ் என்றும்
அண்மையில் உள்ள பன்மையான விடயங்களை these என்றும் சுட்டிக்காட்டுகின்ற அதேவேளை தூரத்தே உள்ள ஒருமையானவற்றை that என்றும் தூரத்தில் உள்ள பன்மையானவற்றை those என்றும் சுட்டிக்காட்டப்படும். this, these, that, those ஆகிய இந்த சொற்களே demonstrative pronouns எனப்படும். Indefinite pronouns. Indefinite pronouns are used when sentence does not refer to any specific person, thing or amount. Most indefinite pronouns are either singular or plural. Some of them can be both singular and plural. Look at these examples. Number 1, many have come already. Number 2, I just heard something. Number 3, you can borrow any books of me. Indefinite pronouns எனப்படுகின்ற இவ்வகையான pronouns ஒரு நபரையோ அல்லது பொருளையோ அல்லது அளவையோ குறிப்பாகவும் நிச்சயமாகவும் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்ல நேர்கின்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும். many அதாவது பலர், something அதாவது ஏதோ ஒன்று, any அதாவது ஏதேனும், இது போன்ற சொற்களே indefinite pronouns ஆக கொள்ளப்படும். These are indefinite pronouns. இங்கு அட்டவணையில் தரப்பட்டிருப்பவை indefinite pronouns ஆகும். இவை ஒருமை, பன்மை இரண்டுக்கும் பொதுவானவை என பிரிக்கப்பட்டுள்ளன. Interrogative pronouns. Interrogative pronouns are used to ask questions. There are only 5 interrogative pronouns. Look at these examples. Who is going to complete this task? What do you like to eat for lunch? Whose pen is this? Whom did you support last time? Which bag do you prefer me to buy? Interrogative pronouns எனப்படுபவை வினாக்களை தொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுபவை ஆகும். இங்கே தரப்பட்டுள்ள உதாரணங்களில் அவை கீழ்கோடிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளன. These are the interrogative pronouns: who, whom, whose, what and which. இங்கு தரப்பட்டிருப்பவைதான் interrogative pronouns ஆகும். who அதாவது யார் என்பது நபர், நபர்கள் மற்றும் பெயர் என்பவற்றை பற்றி கேள்வி எழுப்புவதற்காகவும், whom என்பது யாரை அதாவது செயற்படு பொருளாக வருகின்ற நபரை பற்றி கேள்வி எழுப்புவதற்காகவும், whose என்பது யாருடைய அதாவது உடைமையை பற்றி கேள்வி எழுப்புவதற்காகவும், what என்பது என்ன அதாவது பொதுவான தகவல்களை பெறுவதற்கான கேள்வி எழுப்புவதற்காகவும், இறுதியாக which என்பது எந்த அதாவது வரையறுக்கப்பட்ட சில தெரிவுகளில் எது என்பது பற்றி அறிவதற்காக கேள்வி எழுப்புகின்ற சொல்லாகவும் வினா வாக்கியங்களில் பயன்படுத்தப்படும். Relative pronouns. A relative pronoun is a word that introduces a dependent or relative clause and connects it to an independent clause. Example, I don't know whose car is this. Give me the book which is on the table. You can borrow any books of me. Relative pronouns பற்றி நாம் நோக்கினால் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட clauses காணப்படலாம். clauses எனப்படுவது வாக்கியத்தில் உள்ள கருத்துள்ள உட்பிரிவுகள். அவ்வாறான இரு clausesஐ இணைக்கின்ற ஒரு சொல்லே ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆகும். இதனை மேலும் விளக்கமாக சொல்வதென்றால் ஒரு வாக்கியத்திலே டிபெண்டன்ட் clause, இண்டிபெண்டன்ட் clause என இருவகை clauses அதாவது உட்பிரிவுகள் காணப்படலாம். டிபெண்டன்ட் clause எனப்படுவது இன்னொன்றை சார்ந்திருக்கின்ற ஒரு clauseஆக இருக்கும். அதேவேளை இண்டிபெண்டன்ட் clause எனப்படுவது சுயமாக தனியாக நின்று பொருளை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த டிபெண்டன்ட் clause, இண்டிபெண்டன்ட் clause ஆகிய இரு clausesஐ இணைக்கின்ற ஒரு சொல்லாகவே இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் காணப்படும். These are the relative pronouns. மாணவர்களே, who, which, whose, that, where, when ஆகிய இவைதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எனப்படுகின்றன. இவற்றுள் எந்தெந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எந்தெந்த விடயங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் இங்கு சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
நல்லது மாணவர்களே, இந்த காணொளி மூலமாக நீங்கள் ப்ரோனவுன்ஸ் பற்றிய ஓரளவு தெளிவை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இனி அடுத்த காணொளியில் மற்றொரு புதிய விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். Well guys, I hope you have gained some knowledge about pronouns through this video. See you in another video. Bye bye.